வணக்கம். இந்த வீடியோல சிவனணைந்த பெருமாள் சாமியோட கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. சிவனணைந்த பெருமாள் அதாவது சிவனை அணைச்சு கட்டி பிடிச்சுக்கிட்ட பெருமாள்னு அர்த்தம். எதுக்குயா பெருமாள் சாமி போய் சிவபெருமானை கட்டி பிடிக்கணும்னு கேட்டா, அவங்க ரெண்டு பேரும் மாமா மச்சான், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அன்பா கட்டி பிடிச்சிருக்காங்கன்னு கூட வச்சுக்கிடுவோம். ஆனா இந்த பெருமாள் சாமி எங்கேயுமே இல்லாத ஒரு வழக்கமா நெத்தியில பட்டைய போட்டுக்கிட்டு நிக்கிறாரியா. எது பட்டையா? பெருமாள்னா நாமம் தானையா போடணும்னு கேட்டா, பட்டைய போட்டிருக்காருன்னு சொல்றதுக்கே இவ்வளவு ஆச்சரியப்படுறமே. இந்த பெருமாள் சாமி ஆட்டு கெடா ஒன்ன காவு வாங்கி ரத்த பலி எடுத்து ஒரு பக்கா குலசாமியா மாறி இங்க நிக்கிறாருன்னு சொன்னா நம்புவீங்களா? என்னப்பா இது, இந்த பெருமாள் சாமி கெடா குட்டி பலி கேட்கிறாரா? ரொம்ப ஆக்ரோஷமான சாமியா இருப்பாப்ல போலேன்னு சொன்னா, அப்படிலாம் இல்ல. இவராடா இப்படி பழி வாங்கி பூசை கேட்கிறாருன்னு நம்ம கொஞ்சம் கூட நம்ப முடியாதபடி காவி வேட்டி கட்டி ஒரு முனிவரை போல சிவனேன்னு உட்கார்ந்துருக்காரு இந்த பெருமாள் சாமி. சரி, இவர் கதை என்ன, இவர் வாழ்ந்த காலம் என்ன, இங்க பூமிக்கு வந்த நோக்கம் என்னன்னு கேட்டா, இப்ப இந்த சிவனடைந்த பெருமாள் சாமியை பத்தி ரெண்டு கதைகளை ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா பார்க்க போறோம். இதுல முதல் கதை வானலோகத்துல கைலாசத்திலையும் பிரம்மலோகத்திலையும் நடக்கக்கூடிய எப்ப நடந்துச்சுன்னே கணிக்க முடியாத ஒரு பழைய கதை. ரெண்டாவது கதை சில 100 வருஷங்களுக்கு முன்னால இந்த நம்ம தென்காசியில செங்கோட்டை பக்கம் நடக்கிற கதை. ரெண்டு கதையிலையுமே சிவனடைந்த பெருமாள் வருவாரு. ரெண்டு கதையுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல நடக்கும். ஒன்னு பக்கா சாமி கதை, பக்தி கதையா இருக்கும். இன்னொன்னு படு பக்காவான ஒரு மனுஷனை பத்தின கதை, அவனோட அடக்க முடியாத ஆசைகளை பத்தின, இச்சைகளை பத்தின கதை. சரி, படாறு கதைக்குள்ள போயிடுவாங்க. முதல் கதை பிரம்மலோகத்தில் ஆரம்பிக்குது. சாதாரண மனுஷர்களை, பறவைகளை, விலங்குகளை, மற்ற எல்லா ஜீவராசிகளையும் படைக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே பிரம்மதேவன் பல ரிஷிகளையும் முனிவர்களையும் பேய்களையும் ராட்சசங்களையும் படைச்சு விட்டுறாரு. அப்படி அவர் படைச்சு விட்ட பிரம்மனுடைய வழியில அவருடைய வம்சத்துல வந்த ஒரு மகாரிஷி தான் நம்ம கதையில வர்ற ஹீரோ சிவனடைந்த பெருமாளுடைய அப்பா பிரம்ம ரிஷி. இவரோட பொண்டாட்டி பேரு பொன்னுருகி. இவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா பிரம்மலோகத்திலேயே ஒரு பெரிய அரண்மனையில வாழ்ந்து வராங்க. தான தர்மங்களை பண்றதா இருக்கட்டும், புண்ணியங்களை சேர்க்கிறதா இருக்கட்டும், பூசைகளை போடுறதா இருக்கட்டும், பிரம்ம ரிஷி எல்லாத்துலயுமே ரொம்ப கெட்டிக்காரரா இருக்காரு. அவருடைய மனைவி பொன்னுருகியும் கணவனுக்கேத்த மனைவியா இருந்து அவருக்கு பக்கதமையா நின்று குடும்பத்தை நடத்தி வராங்க. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருந்தாலும் இந்த புருஷன் பொண்டாட்டிக்கு புள்ள வர மட்டும் பல காலமா கிடைக்கவே இல்லை. ரெண்டு பேரும் மனசு நொந்து போய் நிற்கிறாங்க. இத்தனை தூரம் நம்ம சாமி கும்பிட்டு பார்த்தும் நமக்கு எந்த பலனும் கிடைக்கலையே. பிரம்மனுடைய வம்சத்துல வந்த நாம சிவனே கதின்னு கிடக்கிறோம். அவருக்கு கால மாலைன்னு பூசைகளா செஞ்சு வரோம். ஆனா அவர் நம்ம மேல கரிசனம் காட்ட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வானலோகத்துல நடக்கிற இந்த கதையை விட்டுட்டு ரெண்டாவது கதை, அதாவது பூலோகத்து கதைக்குள்ள போய் பார்ப்போம். அந்த காலத்துல திருநெல்வேலி சீமையில செங்கோட்டையை கேபிட்டலா வச்சு செம்பவள ராஜான்னு ஒரு பெரிய ராஜா ஆட்சி பண்ணி வராரு. அதே நேரத்துல இந்த பெரிய ராசாவுடைய ஆட்சிக்கு கீழே கப்பம் கட்டக்கூடிய ஒரு சிற்றரசனா தென்காசி பகுதியை ஆட்சி பண்ணி வராரு சீவளமாறன்கிற ராசா. சிற்றரசன் இந்த சீவளமாறனுக்கு அழகான ஒரு தங்கச்சி இருந்தாங்க, பேரு பொன்னுமணி. இந்த பொண்ணு மேல கண்ணு வச்சுட்டாரு நம்ம பெரிய தேசத்து ராசா செம்பவள ராசா. கல்யாணம் பண்ணிக்க வேண்டி உங்க வீட்டு பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லி பெரிய ராசா இங்க கேட்டு வர, நம்ம அண்ணன் சிற்றரசே அதெல்லாம் மாட்டேங்கிறாரு. நாங்க நாமம் போடுற சாமி கும்பிடுறவங்க வைஷ்ணவர்கள், நீங்க பட்டை போடுற கூட்டம் சைவர்கள், நமக்குள்ள சம்பந்த வழியெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு மறுத்து பேசி விட்டுறாரு. பெரிய ராசா அவரே வழிய வந்து பொண்ணு கேட்டு இவங்க சின்ன ராசா மாறு மாட்டேன்னு தட்டி கழிச்சிட்டா அடுத்து என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்கும், பெரிய போர் வரும். அதனால நட்டம் யாருக்குன்னு பார்த்தா நம்ம சின்ன ராசாவுக்கு தான் நட்டம். இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்ம சிற்றரசனுடைய அப்பா அவருக்கு புத்திமதி சொல்லி பெரிய ராசாவுக்கே அவர் கேட்டு வந்தபடி இந்த சின்ன ராசாவுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க வச்சிடறாரு. இப்ப இந்த பெரிய ராசா செம்பவள ராசனும் அவரை கட்டிக்கிட்ட பொன்னுமணியும் தான் இந்த பூலோக கதையில வர்ற நம்ம ஹீரோ சிவனடைந்த பெருமாளுடைய அப்பா அம்மா. எப்படி முதல் கதையில புருஷன் பொண்டாட்டிக்கு குழந்தை வரம் கிடைக்கலையோ, அதே போல இந்த ரெண்டாவது கதையில வர்ற இந்த ராசா ராணிக்கும் ரொம்ப காலமா குழந்தை வாக்கியமே இல்லாம போகுது பாவம். சரி, இப்ப இந்த ரெண்டாவது கதையை விட்டுட்டு மறுபடியும் முதல் கதைக்குள்ள போவோம் வாங்க. பிள்ளை இல்லாம இப்படி வருத்தத்துல இருந்த நம்ம பிரம்ம ரிஷி தினமும் சிவபெருமானுக்கு கால மாலை பூசைகளை பிரம்மலோகத்துல இருந்து கிளம்பி போய் கைலாசத்துல வச்சுட்டு பண்ணிட்டு வருவாரு. இப்படியாக ஒரு நாள் போயிருக்கும் போது சிவபெருமான் பிரம்ம ரிஷியுடைய முகம் இப்படி வாடி போனதை பார்த்து, எப்பா பிரம்ம ரிஷி என்ன உனக்கு கவலை, என்னையா வேணும்னு கேட்க போக,
சாமி எனக்கு பலகாலமா குழந்தை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், நீங்களா பார்த்து பக்தன் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டுவீங்கன்னு பார்த்தேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க என் மேல கரிசனம் காட்ட மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு பிரம்மரிஷி வருத்தப்பட்டு பேச, சிவபெருமான் கலங்காதே மகனே, உனக்கு குழந்தை பிறக்கணும்னா நீ அக்னி மேல ஏறி நின்று தவம் பண்ணி ஆகணும். அப்படி நீ தவம் பண்ணும் பட்சத்துல அந்த தவத்துடைய பலனாக உனக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை வரத்தை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு பிரம்மரிஷியும் அவருடைய பொண்டாட்டி பொன்னுருகி கிட்ட போய், நான் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்தை இருக்க போறேன்னு சொல்லிட்டு அக்னியை வளர்த்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. தவம் செய்ய ஆரம்பிச்சு ஒரு வாரம் கழியுது, ஒரு மாசம் கழியுது, ஒரு வருஷம் கழியுது. அப்பையும் சிவபெருமான் மனமிறங்கி வந்து அந்த வரத்தை கொடுக்க மாட்டாரு. அதே நேரத்தில் பிரம்மரிஷியும் குழந்தை வர வாங்காம வீட்டுக்கு போய் மனைவியுடைய முகத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு 12 வருஷங்கள் தொடர்ச்சியாக கடுமையாக இப்படி சிவபெருமான் சொன்ன மாதிரியான அந்த அக்னி தவத்தை மேற்கொண்டு வந்தார்னு சொல்றாங்க. இன்னும் சில வெர்ஷன் ஸ்டோரியில் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த தவத்தை புருஷன் முண்டாட்டி 2 பேருமே சேர்ந்து செஞ்சு வந்தாங்கன்னு கூட சொல்றாங்க. இப்படியாக இந்த 12 வருடங்கள் கடுமையான தவத்துக்கு அப்புறமா சிவபெருமான் இவருக்கு காட்சியை கொடுக்கிறாரு. மகனே, உன்னுடைய தவத்தால மெச்சி போனேன், ஆனா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். உன் பொண்டாட்டி பொன்னுருகி ரொம்ப நல்லவ, உத்தமி, பத்தினி, புண்ணியவதி, இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க வாங்கி இருக்கிற விதிப்படி அவளுடைய வயிற்றுல உங்களுக்கு குழந்தை உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்குது. இருந்தாலும் உன்னுடைய பக்தியை மெச்சி உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்றையான்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா சிவபெருமான் ரகசியமாக விஷ்ணு பரமாத்மாவை வர சொல்றாப்புல. விஷ்ணுவும் வந்து சிவபெருமானா என்ன ஆண்டவனே கூப்பிட்டீங்கன்னு வந்து கேட்கும்போது, எப்பா எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும், இந்த மாதிரி என்னுடைய பக்தன் பிரம்மரிஷி குழந்தை வரம் இல்லாம இருக்கான், விதிப்படி பார்த்தா அவனுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால மாயக்காரன் நீதான் ஐயா அந்த பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தையா அவதரிச்சு வந்து அவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்து ஒரு நல்ல மகனா வளர்ந்து வரணும்னு சொல்றாரு. இதை கேட்ட விஷ்ணு பரமாத்மா, நான் பாட்டுக்கு வைகுண்டத்துல சந்தோஷமா படுத்திருந்தேன், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரே காரணத்துக்காக சிவபெருமான் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படாம, ஆண்டவனே நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் சித்தமா இருக்கேன், ஆனா நீங்க சொல்லும்படியாக அவங்களுக்கு குழந்தையான அவதரிக்க தயாரு, அதுக்கு நீங்க எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஷ்ணு பரமாத்மா சிவபெருமான் கிட்ட கேட்கிறாரு. எப்பா மாயவனே, உன்கிட்ட இல்லாத வரமாப்பா, உனக்கு என்ன வர வேணும்னு கேளு, என்னால கொடுக்க முடிஞ்சதை கொடுக்குறேன்பான்னு சொல்ல போக, ஆண்டவனே நான் 12 வருடங்கள் அவங்களுக்கு குழந்தையாக வாழ்ந்து வருவேன், 12 வருஷங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பூசை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு நீங்க கொடுக்கணும் சாமின்னு கேட்கிறாரு விஷ்ணு பரமாத்மா. சிவபெருமானும், எப்பா தாராளமா வா, பிள்ளை இல்லாத வருத்தத்தை இந்த தம்பதிகளுக்கு போக்கி விட்டுட்டு 12 வருஷங்கள் கழிச்சு என்னை வந்து பாருப்பான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த பக்கம் இத்தனை காலமா தவம் பண்ணினாலும் சிவபெருமான் கிட்ட நல்ல வார்த்தையை வாங்கிட்டோம், நல்ல வரத்தை வாங்கிட்டோம், நம்ம பொண்டாட்டி மாசமாயிருவா குழந்தை பெற்றுவான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பல வருஷங்கள் கழிச்சு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாரு நம்ம பிரம்மரிஷி. இங்கிட்டு விஷ்ணு பரமாத்மா ஏற்கனவே சிவபெருமான் கூட ரகசியமா பேசி வச்சபடி இந்த பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள கருவா போய் உட்கார்ந்துறாரு. எண்ணி 10வது மாசத்துல அழகான ஆம்பளை பையன் பிறந்து வாராம். ஆஹா, சிவபெருமானுடைய ஆசையால பிறந்த இந்த குழந்தைக்கு சிவக்குழந்தைன்னு பேர் வச்சு வளர்ப்போம்னு சொல்லி இந்த பிரம்மரிஷியும் அவருடைய பொண்டாட்டியும் வளர்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு வெர்ஷன் ஸ்டோரியில் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி பிறந்து வந்த இந்த ஆம்பளை பையனுக்கு பிராமணின்னு பேர் வச்சு வளர்த்தாங்கன்னு சொல்றாங்க. பிறந்து வந்த இந்த ஆம்பளை பையன் நாளொரு மேனியுமா பொழுதொரு வண்ணமுமாக நல்லா வளர்றாரு. கல்வி, கேள்வி, பக்தி இப்படி எல்லா விஷயத்திலையும் சூப்பர் டாப்பா வளர்ந்துகிட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே சிவபெருமான் கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி 12 வருஷங்கள் முடியக்கூடிய அந்த காலம் வந்துகிட்டு இருக்கு. இப்படியாக இந்த கதையில வானலோகத்துல பிள்ளை இல்லாம இருந்த நம்ம பிரம்மரிஷியும் அவருடைய மனைவியும் பிள்ளை பெற்று அதை வளர்த்து ரொம்ப மகிழ்ச்சியா போய்கிட்டு இருக்க இதே நேரத்துல பூலோகத்து தம்பதி பாவம் பிள்ளை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க என்ன பண்றாங்கன்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடும் ஓடியாங்க. இப்போ இந்த 2வது கதை பூலோகத்து கதையில எத்தனை பெரிய ராசாவா இருந்தா என்ன, எத்தனை மாட மாளிகைகளை வச்சிருந்தா என்ன, குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் பிடிச்சு போன பெரிய ராசா நம்ம செம்பவள ராசா எத்தனையோ சிவன் கோவில்களுக்கு திருப்பணிகளை பண்றாரு, யாகங்களை வளர்க்கிறாரு, பூசைகளை போடுறாரு, ஆண்டவன் கிட்ட இந்த குழந்தை வரம் கேட்டு மன்றாடி நிற்கிறாரு. அதே நேரத்தில் அங்கிட்டு நம்முடைய சிற்றரசன் சின்ன ராசா சீவலமாறனும், ஆஹா ஆசையா வளர்த்த நம்ம ஒத்த தங்கச்சி கல்யாணம் முடிச்சு போனாலே பல காலம் கடந்துட்டா கூட அவ வவுத்துல ஒரு புழு பூச்சி உண்டாகலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு அவருடைய பங்குக்கு நிறைய பெருமாள் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறது, தான தர்மங்களை பண்றதுன்னு நல்ல விஷயங்களை செஞ்சு வராரு. இப்படியாக போட்டி போட்டு இந்த பெரிய ராசாவும் சின்ன ராசாவும் செஞ்ச நல்ல விஷயங்கள்னால ராணியம்மா பொண்ணுமணியுடைய வகுத்துல கரு தங்க ஆரம்பிக்குது. அங்கேயும் ஒரு அழகான ஆம்பளை பையன் பறந்து வாரான். ஆனாலும் இந்த மாமா மச்சான் சண்டை இங்கேயும் தீரல.
நம்ம ஆளு பெரிய ராசா என்ன சொல்றாரு, சிவபெருமான் கொடுத்த குழந்தை இது சிவனுடைய அருட்பிரசாதம்னு சொல்றாரு. அதே நேரத்தில் நம்ம சின்ன ராசா இது எங்களுடைய பெருமாளுடைய அருளால பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஆஹா இவங்க சண்டை எந்த காலத்திலையும் தீராது போலேன்னு சொல்லிட்டு, அதாவது முதல்ல இந்த பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு முரண்டு குடிக்கும் போது அட்வைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்க வச்சார் பாத்தீங்களா பெரியவர், அவர் தான் இப்ப இந்த பிரச்சனைக்கு பைசல் பண்றாரு. எப்பா எப்படி சிவபெருமானும் விஷ்ணு பரமாத்மாவும் சேர்ந்து சாஸ்தாவாக ஐயப்ப சாமி உருவெடுத்தாரோ அதே போல அந்த ரெண்டு சாமி அருள் கொடுத்து இங்க ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறந்திருக்கா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாதீங்க. இப்படி ரெண்டு சாமியுடைய அருளால பிறந்த இந்த ஆம்பளை பயலுக்கு சிவனைந்த பெருமாள்னு பேர் கொடுத்து வளர்த்து வருவோம்பான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தி வைக்கிறாரு. இப்ப இந்த பூலோகத்து அரண்மனையில இளவரசனா பிறந்து வந்திருக்கிற இந்த சிவனைந்த பெருமாள் போர்க்கலைகளை கத்துக்கிறது பாடங்களை படிக்கிறதுன்னு நல்லா வளர்ந்து வந்து இளவட்டமா நிற்கிறாரு. இவர் இங்கிட்டு இளவட்டமா வளர்ந்து நிக்கிறத போல நம்ம வானலோகத்துல 12 வயசு பயலா வளர்ந்து நிக்கிற நம்ம பிராமணி சிவக்குழந்தை என்ன செய்யறாருன்னு கதைக்குள்ள போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோம். இப்ப இந்த கதையில 12 வயசு பாலகனாக நம்ம பிராமணி அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்றாரு, என்ன பெத்தெடுத்த தாயே தகப்பனே, உங்களுக்கு 12 வருட காலங்கள் நான் ஒரு நல்ல மகனாக வாழ்ந்து வளர்ந்து வந்தேன். அப்பா நீ ஒரு 12 வருஷம் கஷ்டப்பட்டு அக்னி தவம் இருந்தியே, அதுக்கான பலனாகத்தான் நான் சிவபெருமான் கொடுத்த வரமாக வந்தேன். இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் பிரம்மலோகத்தை விட்டு சிவபெருமான் வசிக்கின்ற கைலாசத்துக்கு போய் அவருக்கு கால மாலைன்னு பூசை செஞ்சு அவருடைய காலடியிலேயே காலத்தை கடத்தணுமப்பா, எனக்கு விடை கொடுத்து விடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப தாயும் தகப்பன் என்ன சொல்றாங்க, எப்பா ஆசாசையா அவனுடைய பிள்ளைய பத்தி வளர்த்து வந்தமே, கடைசி காலத்துல எங்களுக்கு கஞ்சி ஊத்துவ, கஷ்ட நஷ்டத்துல எங்களை கைதூக்கி விடுவதாப்பா அவனை வளர்த்து வரோம். நீ என்னடா 12 வயசு பச்சை பாலகனா இருக்கும் போது எங்களை விட்டு பிரிஞ்சு கைலாசத்துக்கு போகணும்னு சொல்றியே, இது நியாயமாப்பான்னு கேட்கும் போது, எப்பா நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், உனக்கு மகனா வளர்ந்துகிட்டு இருக்க நானு சாதாரண ஆள் கிடையாதப்பா, நான் பெருமாளுடைய அம்சம், இந்த என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பாரு, என்னுடைய உண்மையான அம்சத்தை பாருன்னு சொல்லிட்டு பெருமாள் சாமி தன்னுடைய சுயரூபத்தை இந்த அப்பா அம்மாவுக்கு காட்டிட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி கைலாசத்துக்கு ஏற்கனவே சிவபெருமான் கூட போட்ட அக்ரிமெண்ட் படி அவருக்கு பூசைகளை செய்ய கிளம்பி போறாரு. இதை இன்னொரு வெர்ஷன் ஸ்டோரி என்ன சொல்றாங்கன்னா, 12 வயசு பாலகனானதுக்கு அப்புறமா இந்த பக்கம் அப்பாவுக்கு ஏற்கனவே பலகாலமா குழந்தை இல்லாம கடைசி காலத்துல குழந்தை பிறந்ததுனால அவர் இன்னும் தளர்ந்து போயிடுறாருனோ, இப்படி தளர்ந்து போன பிரம்மரிஷியை இனிமேல் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவர் செஞ்சு வந்த பூசைகளை அவருக்கு மகனான நான் இனிமேல் எடுத்து செய்யறேன்னு அப்பா கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு கைலாசத்துக்கு கிளம்பி போறாரு நம்ம சிவக்குழந்தை பிராமணின்னு சொல்றாங்க. பிரம்மரிஷி தன்னுடைய சின்ன பையன்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாரா, எப்பா சிவ பூஜை நடத்துறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, ஒரு நேரம் பூசை தப்பி போனா கூட அதுக்கப்புறமா நம்மள பூசை செய்யவே விட மாட்டாரு, அதனால எவ்வளவு வயசாகி போனாலும் நானே தட்டு மாதிரி பண்ணி வரேன், நீ இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்புறமா அந்த பூசைகளை பண்ண போயான்னு சொல்ல போக, ஆனா நம்ம பிராமணி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் இப்பவே போவேன்னு அடம் முடிச்சு கிளம்பி வந்து சிவபெருமானுக்கு அந்த பூசைகளை நடத்த வந்தாருன்னு சொல்றாங்க. சரி எது எப்படியோ இப்ப கைலாசத்துக்கு நம்ம பிராமணி வந்து சேர்றாரு. வந்து சேர்ந்து சிவபெருமானுடைய பாதங்களை தொட்டு வணங்கி, ஐயனே ஏற்கனவே நம்ம போட்ட அக்ரிமெண்ட் படி உங்களுக்கு பூசைகளை செய்ய வந்திருக்கேன், என்னை ஏத்துக்கங்க சாமின்னு சொல்ல போக, எனக்கு நித்தமும் பல பேர் பூசை பண்றாங்க, எத்தனையோ அடியார்கள் பூசை பண்றாங்க, எத்தனையோ சாதுக்கள் பூசை பண்றாங்க, எத்தனையோ பூதகணங்கள் பூசை பண்ணுது, எத்தனையோ தேவர்கள் பூசை பண்றாங்க, இருந்தாலும் உன்னுடைய பூசை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, இனிமேல் தொடர்ச்சியாக காலையும் மாலையும் நீ தவறாம எனக்கு பூசை செஞ்சு வா, ஆனா ஒரு நேரம் பூசைவாது நீ தவற விட்டேன்னு வச்சுக்க, அதோட உன்னை இந்த கைலாசத்துல இருந்து இறக்கி பூலோகத்துக்கு அனுப்பி போடுவேன், அதுக்கப்புறமாக நீ எனக்கு வந்து இந்த பூசை செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிறாரு சிவபெருமான். அதனால என்ன ஆண்டவனே, எனக்கு இருக்கிற ஒரே வேலை உங்களுக்கு பூசை செய்யறது மட்டும்தான், இதை கண்டிப்பா தவற விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்முடைய பிராமணியும் அங்கே கைலாசத்திலேயே தங்கி கொண்டு சிவபெருமானுக்கு அருமையாக பூசைகளை செஞ்சு வராரு. இப்படியாக 12 வயசுல பூசை செய்ய ஆரம்பிச்ச நம்ம பிராமணி அடுத்து 12 வருடங்கள், அதாவது அவருக்கு 24 வயசாகிற வரைக்கும் செம்மையாக ஒரு குறையும் இல்லாம இந்த பூசைகளை பண்ணி வராரு. இதனால சிவபெருமானுக்கு இவர் மேல எல்லையற்ற அன்பு வந்து போயிருது. இதையெல்லாம் சுத்தி இருந்து பார்த்தா மற்ற தேவர்களா இருக்கட்டும், பூதகணங்களா இருக்கட்டும், முனிவர்களா இருக்கட்டும், ஆஹா இவர் பிராமணி பண்ற இந்த பூசைக்கு தானையா முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, இப்படி சிவபெருமான் எந்நேரமும் இந்த பிராமணி பக்கமே சாஞ்சிருந்தா நம்மளோட முக்கியத்துவம் இந்த கைலாசத்துல குறைஞ்சு போக ஆரம்பிக்குதுன்னு எல்லாரும் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு முக்கியமான தகவல் சொல்லப்படுது. அது என்னன்னா, இந்த தேவர்களுக்கு அதிபதியான தேவேந்திரன் இருக்கார் பாத்தீங்களா, இந்த பட்டத்துக்கு 1000 வருஷங்களின்படி, அதாவது தேவலோக கணக்குப்படி 1000 வருஷங்கள், நம்ம கணக்குப்படி கிடையாது, 1000 வருஷங்கள் தேவலோக கணக்கின்படி ஒவ்வொரு 1000 வருஷத்துக்கும் இந்த தேவேந்திர பட்டமானது மாறிக்கிட்டே இருக்கும்.
அப்படி அந்த பட்டமானது மாறக்கூடிய அந்த 1000வது வருஷங்கள்ல இப்ப இருக்கிற தேவேந்திரன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வருஷம் முடியும் போது மறுபடியும் சிவபெருமான் இந்த தேவேந்திர பட்டத்தை தனக்கே திரும்ப கொடுப்பாரா, இல்ல இவ்வளவு அருமையாக அவருக்கு செல்லமாக இருக்கிற இந்த பிராமணிக்கு தூக்கி தேவேந்திரன் பட்டத்தை கொடுத்துவாரான்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டுருது. கூட இருக்கிற எல்லா தேவர்களும் வேற தேவேந்திரனை ரொம்பவே பயங்காட்டி விட்டுறாங்க. இதனால இதுக்கு ஒரு வழி பண்ணணுமே, இவனை இந்த கைலாசத்துல இருந்து இறக்கி விடணுமே, அப்பத்தான நாம நல்லபடியா பழைக்க முடியும்னு நினைச்ச தேவேந்திரன் இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமின்னு சொல்லிட்டு நாரத மாமுனிவர்கிட்ட கேட்கிறாரு. அவர்கிட்ட இல்லாத யோசனையா அவர் அருமையான ஒரு வழியை சொல்றாரு. எப்பா நான் சொல்றதை மட்டும் கேளு, இவன் ஒரு நேரம் பூசை செய்யலனா கூட சிவபெருமான் இவன் மேல கோவப்பட்டு பூலோகத்துக்கு இறக்கி விட்டுருவாரு. அதனால இவன் பூசையை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக இவன் பூசை செய்யறதுக்காக பூங்காவனத்துக்கு போய் பூக்களை பறிச்சு வருவான் பாத்தீங்களா, அதுல ஒரு குழப்பத்தை உருவாக்கி விடியான்னு சொல்றாரு. இப்படி அவன் பூ பறிச்சு வரதுல ஒரு இடைஞ்சலை பண்ணியான்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்டு நாரதர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்போ பூக்களை பறிக்கிறதுக்கு அதிகாலையில நம்ம பிராமணி எழுந்து போவான். அதுல ஒரு சூழ்ச்சியை பண்றதுக்காக நட்டநடு ராத்திரியில தேவேந்திரன் ஒரு சேவல் போல உருவத்தை எடுத்துட்டு போய் நம்ம பிராமணி தங்கி இருந்த அந்த கைலாசத்தில் இருக்கின்ற அவருடைய ஆசிரமத்து பக்கமா போய் கொக்கர கோணு கூவிடுறாரு. ஆஹா சேவக்கோழி கூவி போச்சு, பொழுது விடிய போகுது, உடனே போய் நம்ம பூசைகளுக்கான மலர்களை பூரா பறிச்சு வருவோமேன்னு சொல்லிட்டு நம்ம பிராமணி ஆசிரமத்துல இருந்து கிளம்பி போறாரு. என்னப்பா நடுராத்திரியில இந்த இந்திரன் தான் வந்து சேவக்கோழி மாதிரி கூவுனார் வச்சுக்கிருவோம். ஆனா எப்படியா நம்ம பிராமணி இன்னும் இருட்டாத்தான் இருக்கு, பொழுது விடியவே இல்லை, அவர் ஏன் பூ பறிக்க போகணும்னு சொல்லி கிளம்பி போகணும்னு சொல்லி பார்த்தா கரெக்டா பிளான் பண்ணி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சூத அரங்கேற்றாரு நம்ம தேவேந்திரன். அன்னைக்கு ராத்திரியில அடிக்கிற அந்த நிலா வெளிச்சமானது நல்லா பட்ட பகல் போல இந்த பூமியை காட்டி நிற்கும். அதனால பொழுது விடிய போற அந்த சமயம் வந்துருச்சுன்னு சொல்லி நம்பி போய் நம்ம பிராமணியும் பூங்காவனத்துக்கு பூ பறிக்க போறாரு. இப்படி கிளம்பி போற நம்ம பிராமணி பூ பறிச்சுட்டு வர்றதுக்குள்ள நம்ம அங்கிட்டு போய் இளவரசன் சிவனடைந்த பெருமாள் பூமியில என்னென்ன சேட்டைகளை செய்யறாருன்னு பார்த்துட்டு வந்துருவோம். இளவரசன் எல்லா கலைகளையும் கத்து இளவட்டமா இந்த பக்கம் நிற்கும் போது அந்த பக்கத்துல நம்ம சின்ன ராசா இருக்காரு பாத்தீங்களா, இவருடைய தாய் மாமா, அவருக்கு ஒரு அழக புள்ள தனலட்சுமின்னு பிறந்திருக்கு. அந்த புள்ளைய எப்படியாவது தன்னுடைய தங்கச்சியுடைய மகன் தன்னுடைய மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு போய் கிடக்கிறாரு நம்ம சின்னராசா. ஆனா விதி வேற பக்கமா முடிச்சு போடுது. நம்ம இளவரசன் சிவனடைந்த பெருமாளும் அவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு, அவருடைய பெயர் சவுண்டப்பன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா குதிரை மேல ஏறிக்கிட்டு செங்கோட்டையை தாண்டி அந்த ஊர் பக்கமா ஒரு குளக்கரை பக்கமா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பொண்ணு அங்க துணி துவச்சிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்த மாத்திரத்துல படார்னு குதிரையில இருந்து இறங்கி போய் நம்ம இளவரசன் சிவனடைந்த பெருமாள், பொண்ணே நீ யாருமான்னு கேட்கிறாரு. ஐயா சாமி ராசா மகனே, நான் இந்த ஊர்ல இருக்கிற வண்ணாறு பாதாள கருப்பனுடைய மகள் சின்னடஞ்சி, எனக்கு கல்யாணமாகி 8 மாசம் ஆகுதுயா, என் புருஷன் பேரு சாந்தப்பேன், அவர் பக்கத்துல வெள்ளாவிக்கு போயிருக்காரியான்னு சொல்ல போக இளவரசன் சொல்றாரு, ஏ பொண்ணே உன் அழகு என்ன மயக்குது பொண்ணேங்கிறாரு. இதை கேட்ட நம்ம சின்னடஞ்சி, அடி ஆத்தி, கண்ணுக்கு தெரிஞ்ச சாமியா இருக்கிற இந்த நாட்டையே காப்பாத்துற ராசாவுடைய மகன் நீங்க துணிவெடுக்கிற குளத்துல பிறந்த என் மேல ஆசைப்படலாமா? அதுபோக எனக்கு ஏற்கனவே கல்யாணம் வேற ஆகி போச்சு, இப்படி பொம்பளை புள்ள நான் தனியா இருக்கும் போது நீங்க என்கிட்ட வந்து இப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு பயந்து போய் அங்க இருக்கிற துணியை பூரா அரக்க பறக்க மூட்டையை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போயிடுறா சின்னடஞ்சி. அதுக்கப்புறமா குதிரை மேல ஏறிக்கிட்டு நம்ம இளவரசன் மறுபடியும் அரண்மனைக்கு வந்துடுறாரு. வந்தாலும் அவருடைய எண்ணம் பூராவும் இன்னும் சின்னடஞ்சி மேலேயே சுத்திக்கிட்டு இருக்கு. அவளை எப்படியாவது அடைஞ்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ள காதல் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது. மக்கியானால் காலையில மறுபடியும் இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சவுண்டப்ப இவரை பார்க்க வராரு. அப்ப இளவரசன் இன்னமுமே அந்த சின்னடஞ்சிய மறக்காம நைட்டு பூரா தூங்காம பரண்டு படுத்து கிடந்த அந்த கதையை பூரா அவங்கிட்ட சொல்ல போக ஃப்ரெண்டு கூட இருந்தவரு, ஒன்னும் கவலைப்படாத, நீ மிகப்பெரிய இளவரசன், நீ நினைச்சது கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, உன்னை எப்படியாவது அந்த பொண்ணோட மனசை மாத்தி அவ கூட சேர்த்து வைக்கிறேன், அதுக்காக மலையாள தேசத்துக்கு போய் அங்க இருக்கிற மந்திர மாந்திரியங்கள்லாம் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி கிட்ட அந்த பொண்ணை மயக்கக்கூடிய ஒரு மை செஞ்சு வாங்கிட்டு வரேன், அதுக்கு ஒரு 50 தங்க காசை மட்டும் குடியான்னு சொல்லி வாங்கிக்கிட்டு மலையாள தேசத்துக்கு போய் அங்க இருக்கிற மந்திரவாதிக்கு ஒரு 30 தங்க காசுகள் அதுல இருந்து எடுத்து கொடுத்து ஒரு அருமையாக வசியப்படுத்தக்கூடிய மைய வாங்கிக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு சவுண்டப்ப மறுபடியும் வந்து சேர்றாரு. இளவரசன் கிட்ட அவர் வாங்கிட்டு வந்த அந்த வசியமைய காட்டிட்டு இதை எப்படியாவது நம்ம சின்னடஞ்சி கையில கொடுத்து அவ யூஸ் பண்றதுக்கு நம்ம வழி பார்க்கணும்னு சொல்லி திட்டம் தீட்டி வைக்கிறாரு.
இப்படி இந்த பூலோகத்து கதையில இளவரசனும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மேலோகத்துல நம்ம பிராமணிக்கு எதிரா தேவேந்திரன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டு சேவலா கூவி நின்று அவரை எழுப்பி விட்டுறாரு. இப்படி எழுப்பி வந்த பிராமணி ஆஹா விடிய போகுதேன்னு சொல்லிட்டு பூங்காவனத்துக்கு வராரு. வந்து பார்த்தா பூக்கள் எதுவுமே மலரவில்லை, இன்னும் மொட்டாவே இருக்குது. ஆஹா சேவை கூவிருச்சு, பொழுது விடிஞ்சிருச்சுன்னு தப்பா கணக்கு போட்டு வந்துட்டோம் போலயே. இன்னும் சூரியன் உதிக்கிற நேரமாகல, ராத்திரி பொழுதாத்தான் இருக்கு. இப்ப மறுபடியும் ஆசிரமத்துக்கு போய் தூங்கிட்டு திரும்ப விடிய காலையில வந்து பூ பறிக்கலாம்னு வந்தோம்னா அசதியில தூங்கினாலும் தூங்கி போயிடுவோம். அதனால வந்தது வந்துட்டோம். பூங்காவனத்திலேயே கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டு பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா பூவை பூரா பறிச்சுட்டு பூசைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்த அந்த பூ பறிக்க வந்த கூடையவே தலைக்கு வச்சுக்கிட்டு அங்கேயே தூக்கத்தை போட்டுறாரு நம்ம பிராமணி. மறுபடியும் வீட்டிலேயே போய் தூங்கி இருந்தா கூட சேவலி விடிய காலையில கூவி மறுபடியும் எழுப்பி விட்டுருக்கோம். இவர் என்னன்னா இங்க பூங்காவனத்துல வந்து தூங்குறாரு. பூங்காவனத்துல கூவி எழுப்பி விடுறதுக்கு சேவலும் இல்ல. அதுபோக சூரியனுடைய கதிராவது மூஞ்சியில் அடிக்கும்னு பார்த்தா இங்க இருக்கிற இந்த மலர் கொடிகள் எல்லாம் நல்லா படர்ந்து போய் சூரியனுடைய கதிர்கள் இந்த பூமியில விழாத மாதிரி பாத்துக்கிறது. அதனால நல்லா அசந்து போய் நம்ம பிராமணி தூங்கிடுறாரு. அதே நேரத்தில் சிவபெருமானுக்கு நடக்க வேண்டிய அந்த பூசைக்கான நேரம் தப்பி போகுது. ஆஹா இந்திரதேவன் நினைச்சதை சாதிச்சு போட்டானே. சிவபெருமான் கடுமையான கோபத்தில் இருக்காரு. நமக்கு செய்ய வேண்டிய அந்த பூசையை மறந்துட்டு பிராமணி எங்க போனான்னு கோபத்தில் இருக்காரு. அதே நேரத்தில் சிவபெருமானுக்கு மலர்கள் இல்லாம வில்வ இலைகளை கொண்டு அந்த சமயத்தில் அங்க இருந்த பூதகணங்கள் எல்லாம் பூஜைகளை பண்ணி முடிச்சு வச்சாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு வெர்ஷன் ஸ்டோரியில என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பிராமணியை நல்லா அசந்து தூங்க வச்சுட்டு நம்ம தேவேந்திர அந்த நேரமா வந்து இந்த பூங்காவனத்தில் இருக்கிற மலர்களை பூராத்தையும் பறிச்சு எடுத்துட்டு போய் சிவபெருமானுக்கு அவன் பூஜைகளை பண்ணிட்டான். பாவம் சின்ன பையன் அசந்து தூங்கிட்டான். ஆண்டவா உங்க பூசை கெட்டு போயிடக்கூடாதுன்னா நான் போய் மலர்களை பறிச்சுட்டு வந்து இப்போ உங்களுக்கு பூஜைகளை போடுறேன்னு சொல்லி நல்ல பேர் வாங்கிக்க பாக்குறான் தேவேந்திரன். இருந்தாலும் சிவபெருமானுக்கு இப்ப பிராமணி மேல சரியான கோபத்துல இருக்காரு. நேரம் தள்ளி போய் நம்ம பிராமணி எந்திரிச்சு பாக்குறாரு. ஆஹா பூசை நேரத்தை தவற விட்டுட்டுமே, சிவபெருமான் கடுமையான கோபத்துல இருப்பாருன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் பறிக்கிறான்னு பாக்குறாரு. ஏற்கனவே பூங்காவனத்துல இருந்த பூவை தான் நம்ம தேவேந்திரன் பறிச்சுட்டு போயிட்டாரு. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம கைலாசத்தை நோக்கி ஓடுறாரு. சிவபெருமான போய் பாக்குறாரு. ஐயனே அரியாச்சிருவேன், ஒரு பெரிய தப்பு பண்ணி விட்டேன், என்னை மன்னிச்சு ஏத்துங்க சாமி. நானாக அசந்து தூங்கின மாதிரி தெரியல, எனக்கு பின்னால ஏதோ ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுது. அதனால என்ன மன்னிச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும், என் மேல கோவப்படாதீங்க சாமின்னு சொல்லி கெஞ்ச போக சிவபெருமான் அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே நீ நான் போட்ட அக்ரிமெண்ட் படி ஒரு நாள் நீ பூசையை தவற விட்டாலும் உன்னை பூலோகத்துக்கு அனுப்பிடுவேன்னு சொன்னேன். அதனால இனிமேல் இந்த இடத்துல இந்த கைலாசத்துல தங்கி எனக்கு பூசை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் உனக்கு கிடையாதப்பான்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு நம்ம பிராமணி அதெல்லாம் முடியாத ஆண்டவனே, நான் பூலோகத்துக்கு போக மாட்டேன், உங்களுடைய பாதங்களை தான் பத்தி இருப்பேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆசனத்திலே அவருடைய பீடத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு கைலாசத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. ஆனால் சிவபெருமான் அவரை சமாதானப்படுத்தி இந்த அவதாரத்தின்படி எப்படி கைலாசத்துல நான் ஒரு பரமசிவனா இருக்கணும், அதே மாதிரி பூமியில நீ ஒரு தனிச்சிவனாக இருந்து அங்க இருக்கிற மக்களை எல்லாம் காத்து வரணுமப்பா, நீ சாதாரண ஆள் கிடையாது, பெருவாழ்னு உனக்கு எனக்கும் தெரியும், என்னதான் மேல உனக்கு அன்பு இருந்தாலும் உனக்குன்னு இருக்கிற கடமையை நீ பூமியில போய் பார்த்து தாயாகணும், கிளம்பி போயான்னு சொல்லும் போது இந்த அவதாரத்தில் இருக்கிற பெருமாள் சாமி அதெல்லாம் முடியாதுன்னு முரண்டு பிடிக்க கடைசியாக ஒரு வழியாக அவரை தேத்தி அனுப்பி பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார் சிவபெருமான். இப்படி என்னை பூலோகத்துக்கு அனுப்புறீங்களே, என்ன மக்கள் எல்லாரும் எப்படி கும்பிடுவாங்க, எனக்கு என்ன பேர் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்கும்போது சிவனான என்னை அணைத்து கொண்டு என்னை கட்டி பிடிச்சி உட்கார்ந்துக்கிட்டு கைலாசத்தை விட்டு போக மாட்டேன்னு சொன்னியப்பா பிராமணி, உனக்கு சிவனை அணைந்த காரணத்தினால சிவனடைந்தன்னு ஒரு பேரு, நீ உண்மையிலேயே பெருமாள் சாமி தானப்பா, அதனால உனக்கு பெருமாள்னு ஒரு பேரு, சிவனடைந்த பெருமாள்னு பேர் வாங்கி இந்த பூலோக மக்களுக்கு போய் நல்லதுகளை செஞ்சு வாயான்னு அனுப்புறாரு. உனக்கு இந்த பூலோக மக்கள் எல்லாம் கோவிலில் செங்காவி பீடம் போட்டு பூசை கொடுத்து பொங்க வச்சு செங்கிடா ஒன்ன பழி கொடுத்து திருவிழா எடுத்து கொண்டாடி வருவாங்கன்னு சொல்லி ஆசி கொடுத்து நம்ம பிராமணிய சிவனடைந்த பெருமாளா இந்த பூமிக்கு அனுப்பி வச்சாருன்னு கதை முடியுது. ரெண்டாவது கதையில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இனிமேல் தான் ரெண்டாவது கதையில இந்த பூலோகத்து சிவனடைந்த பெருமாள் கதையில மிகப்பெரிய ட்விஸ்ட்கள்லாம் வரப்போகுது. ஏற்கனவே இந்த வசியம் ஐயா அந்த ஃப்ரெண்டு சவுண்டப்பை செஞ்சு கொண்டு வந்துட்டாரா, அதை கொண்டு போய் அந்த ஊர்ல இருந்த ஒரு வளையக்காரர்கிட்ட கொடுக்குறாரு. ஏதாவது ஒரு சமயத்துல இந்த வண்ணாத்தி சின்னஞ்சி உன்கிட்ட கண்ணுக்கு மை போட வாங்க வரும்போது நான் கொடுத்த இந்த மையத்தை அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த வளையக்காரருக்கு ஏற்கனவே பதுக்கி வச்சிருந்த மிச்சம் இருக்கிற 20 தங்க காசுகள்ல 10 தங்க காசுகளை கொடுத்துறான். தங்க காசுகளை கொடுத்தா வளையல் வியாபாரி சும்மா இருப்பாரா, சிவனே அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த சின்னஞ்சியை கூப்பிட்டு உனக்காக ஸ்பெஷல் மை வந்திருக்குமா, இதை கொண்டு போய் போட்டுக்கன்னு சொல்லி கொடுத்தனப்ப அந்த பொண்ணும் போட ஆரம்பிக்கிறா, வசியத்துல மயங்க ஆரம்பிக்கிறா.
அந்த மையோட பவர் இந்த பொண்ணோட மதிய மயக்குது. இன்னைக்கு வெளுக்கிறதுக்கு குளத்தங்கரைக்கு போகணும்னு பிளானே இல்லாத அந்த பொண்ணை இந்த மைய வேலை பார்த்து குளத்தங்கரைக்கு அனுப்புது. அங்க போய் நம்ம சவுண்டப்ப இந்த பொண்ணை கையோட கூப்பிட்டு வந்து ஒரு குகைக்குள்ள விட்டுறான். அந்த குகைக்குள்ளதான் நம்ம இளவரசே சிவனேந்த பெருமாள் இந்த பொண்ணு சின்னஞ்சிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரையும் குகைக்குள்ள ஒண்ணு சேர்த்து விட்டுட்டு ஃப்ரெண்டு வெளியேறான். இப்படியாக 3 நாட்கள் புருஷம் உண்டாட்டியா இவங்க 2 பேரும் அந்த குகைக்குள்ளேயே ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடறாங்க. இதே நேரத்துல தன்னுடைய வீட்டுல இருந்த பொண்ணை காணமேன்னு சொல்லிட்டு அப்பா ஒரு பக்கம் பதற, இந்த பொண்ணை ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சிருந்த புருஷன் ஒரு பக்கமா பதற, அரசல் புரசலா விசாரிச்சு பார்க்கும் போது இளவரசனுடைய ஃப்ரெண்டு தான் இந்த பொண்ணை கூட்டிட்டு போனான்னு தெரிய வருது. அதுபோக இளவரசனும் இந்த பொண்ணையே சுத்தி சுத்தி வந்ததையும் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் எடுத்து சொல்ல போக இந்த வண்ணார்குல மக்கள் எல்லாரும் போய் மன்னவன் கிட்ட முறையிடுறாங்க. ராசா, பெரிய ராசா, இந்த மாதிரி எங்க வீட்டு பொண்ணை காணல, எங்களுக்கு இருக்கிற சந்தேகம் உங்க மகன் மேலதான் சொல்ல போக, ஆஹா நம்ம மகன் 2 நாள் 3 நாள்னு அப்பப்ப அரண்மனையை விட்டு வெளியே கிளம்பி வேட்டைக்கு போய் தங்கி இருந்து வேட்டையாடி வருவானே, அதை போல கிளம்பி போயிருப்பான்னு பார்த்தா இங்க என்னடா இவங்க புது கதையை சொல்லி வராங்கன்னு சொல்லி உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு பத்திரமா வந்து சேரும், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி இவங்களை அனுப்பிட்டு தன்னுடைய மகனை தேடி கண்டுபிடிச்சு வர்றதுக்கு தன்னுடைய வீரர்களுக்கெல்லாம் ஆணையை போடுறாரு பெரிய ராசா. வீரர்கள் மந்திரிமார்கள் எல்லாரும் சுத்தி சுழண்டு தேடி கடைசியாக இந்த குகைக்குள்ளதான் 2 பேர் குடும்பம் நடத்துறாங்கன்னு கண்டுபிடிச்சு போய் மந்திரி ஐயா நைசா போய் சிவனேந்த பெருமாளே, ஐயா இளவரசரே, நம்முடைய குலத்துக்கு இதெல்லாம் அடுக்குமா, எல்லா ராசா வீட்டு மகனும் இப்படி ஏதாவது ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டாங்கன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கன்னா கூட ஏதாவது பொண்ணையோ பொருளையோ கொடுத்துட்டு அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. அதனால இந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆனவளும் கூட இவளை அப்படியே விட்டு வந்துருங்க, நம்ம அரண்மனை பக்கமா போயிருவோம்னு சொல்ல போக, அதெல்லாம் முடியாது, கட்டுன புருஷனையே விட்டு என்னையே நம்பி வந்திருக்கிறான் இந்த சின்னஞ்சி, கடைசி வரைக்கும் இவ கூட தான் நான் வாழுவேன், யாரும் எங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி வந்திருந்த வீரர்களையும் மந்திரிமார்களையும் தன்னுடைய வாளை வீசி பயங்காட்டி அங்கிருந்து அனுப்பி வச்சிருக்காரு. இங்க நடந்தத பூராத்தையும் மந்திரிமார் வந்து பெரிய ராசா கிட்ட சொல்ல போக, ஆஹா மகனுக்கு காதல் போதை இப்படி தலைக்கேறி போய் கிடக்குது, இவனை எப்படிடா திருத்துறது, சரி ஒருவேளை இவனுக்கு பொண்ணை கொடுக்கணும்னு காத்து கிடக்குற தாய்மாமே அந்த சின்ன ராசா சீவளமாரை வந்து சொன்னா கேட்பானு சொல்லி அவனுக்கு ஓலை அனுப்பி வைக்கிறாரு பெரிய ராசா. தாய்மாமனும் சடார்னு கிளம்பி வராரு, மருமகனே நமக்கு இதெல்லாம் தேவையாப்பா, அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துருன்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்கிறாரு. ஆனாலும் தன்னோட மனசை மாத்திக்கவே மாட்டேங்கிறாரு நம்முடைய சிவனேந்த பெருமாள். முடியாது மாமா, நீங்கள் இங்கிருந்து போயிருங்க, இந்த பொண்ணை விட்டு நான் வரமாட்டேன், இவ கூட தான் குடும்பம் நடத்துவேன்னு அடம் பிடிக்க போக தான் கூட வந்திருந்த வீரர்களுக்கு பூரா கட்டளையை போடுறாரு இந்த சின்ன ராசா. இப்படி குலமானத்தை கெடுக்கிறதுக்குனே வந்து பிறந்திருக்கிறவனை கைது செய்யுங்கன்னு சொல்ல போக எல்லா வீரர்களோடையும் கடுமையான சண்டை போடுறார் சிவனேந்த பெருமாள். இருந்தாலும் அதிகப்படியான வீரர்களோட தாக்கு பிடிக்க முடியாம கடைசியில தோண்டு போய் விழுந்துடுறாரு கீழே. அவர் அப்படியே அந்த குகைக்குள்ள வச்சு கைது செஞ்சு அவர் உடம்ப புள்ளா சங்கிலிகளால பிணைச்சு கொடங்குடமா தண்ணி எடுத்து அவர் தலைமையால ஊத்தி குளிப்பாட்டி அவருடைய ராஜ உடைகளை பறிச்சு காவி உடைய உடுத்த வச்சு ஆணி செருப்பு போட வச்சு 6 மாசம் சிறையில் தள்ளுறாங்க. அதுக்கப்புறமாவும் இவருடைய மனசு மாற மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால இனிமேல் இப்படி ஒரு பிள்ளை குளத்துக்கு வேணாம்னு சொல்லி கழுவேத்தி கொண்டு போடுறாங்க நம்ம இளவரசே சிவனேந்த பெருமாளை. இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவருடைய காதலி சிவனஞ்சியும் அவங்களுடைய உசுரை மாச்சுக்கிறாங்க. இப்படியாக இறந்து போன இந்த 2 ஆத்மாக்களும் சில காலங்களுக்கு பிறகு அந்த இடத்துல ஆவியாக வந்து அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பல தொல்லைகளை கொடுத்து வந்ததாகவும் இந்த 2 ஆவிகளையும் சமாதானப்படுத்தணும், இதுகளை அமைதிப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்களுக்கு கோவில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சாங்க அந்த பகுதி மக்கள்னு சொல்றாங்க. பெரும்பாலான மக்கள் இந்த இளவரசனுக்கு சிவனேந்த பெருமாள்னு உருவம் வச்சு வழிபட ஆரம்பிச்சாங்கன்னு இந்த வண்ணார் சமுதாயத்து மக்கள் எல்லாம் சின்னஞ்சி அப்படிங்கிற அந்த இறந்து போன அம்மாவுக்கும் கோவில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் சிவனேந்த பெருமாள் பூமியில ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்து ஒரு தெய்வமாக குலசாமியாக உருவானதாக சொல்லப்படக்கூடிய கதை. இப்போ நம்ம மேலோகத்தில் நடக்கிற கதையும் பார்த்தோம், பூலோகத்தில் நடக்கிற கதையும் பார்த்தோம். ஆனா சரஞ்சரமா தங்க சங்கிலிகளை போட்டுக்கிட்டு துளசி மாலை சாத்திக்கிட்டு திருமண் நாமம் ஏத்துக்கிட்டு திருமகளை கைபிடிச்சுக்கிட்டு சீதேவி மட்டும் போதாதுன்னு சொல்லி பூதேவியையும் கூட சேர்த்துக்கிட்டு பூலோகம் மேலோகம் வைகுண்டம் ஸ்ரீரங்கம் இப்படி எல்லா இடத்துலையும் சேவை சாதிச்சு நிக்கிற நம்ம பெருமாள் சாமி இப்படி ருத்ராட்ச கொட்டை கோத்து பெரிய ஒரு மாலை போட்டுக்கிட்டு எரிஞ்ச நல்ல சாம்பலை எடுத்து திருநீரா பூசிக்கிட்டு கணத்தை வளைஞ்ச தண்டத்தோட சன்னியாசி போல நிக்கிறாரு. இவரை எந்த ஊருக்கு போனா இப்படி பார்க்கலாம்னு கேட்டா ஊர் உலகத்துல இருக்கிற பூரா குலசாமிகளும் ஓடி வந்து நிலையம் கேட்கிற ஊரு நம்ம திண்ணவேலி சீம ஊரா பார்க்கலாம், தூத்துக்குடி மண்ணு ஊரா பார்க்கலாம். இவருக்கு இப்படி இந்த தென் தமிழகத்துல எத்தனையோ கோவில்கள் இருக்கும் போது
தென்காசியில கிளங்காடு கோயில்ல இவருக்குன்னு தனி சன்னதி கொடுத்து பூசை கொடுத்து வராங்க. அதே போல தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடி பாதக்கரையான் சுவாமிகள் கோயிலையும் இவருக்கு சன்னதி இருக்கு. கற்குவேலையனார் கோவில்ல தேரி குடியிருப்புல இவருக்கு சன்னதி இருக்கு. பொதுவாகவே எல்லா சுடலமாடன் கோயில்லையும் இந்த சிவனடைந்த பெருமாள் சாமி நிலைய வாங்கி நின்றுப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச குலசாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கும் இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.